நான் உச்சமில்லாத ரூபி பாலை பருவமுள்ள சோழ குயில போல அழகிய திரௌபதி என்கின்ற பாஞ்சாலி என்று அழைப்பார்கள். ஓ, உங்க பேரோ பாஞ்சாலி? பாஞ்சாலியாக நான் இருந்தாலும் நமக்காக அன்பளிப்பு செய்தார்களே, பேர் மதிப்புக்கு மரியாதைக்கு எனக்கு என்ன அன்பளிப்பு செஞ்ச மாதிரி தெரியலையா? எனக்கு அம்பளிப்பு செஞ்ச மாதிரி அட்வான்ஸ் புக் பண்ணிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன வேலைக்கு? என்ன வேலை? நைட்டு வேலைக்கு தான். நைட்டு வேலைக்கு தான். ஆமா, போட்டதை போட்டா அந்த மாதிரி திரும்பி தெரியாது. ஊர் பட்டக்காரர் வெங்கடேஷ் மன்னாடி அவர்கள் சொத்திலிருந்து நமக்காக 20 ரூபாயா, அதாவது காலிகிராமத்தை சேர்ந்த வண்டிக்கார அங்கத்துடைய ஞாபகத்தமாக அவரது சொத்திலிருந்து நமக்காக 20 ரூபாயா நண்பராக விளங்கக்கூடிய சுபஸ்ரீ பெயிண்டர்ஸ் அவர்கள் உரிமையாளர் தேவராஜ் அவர்கள் அவரது சொத்தில் நமக்காக 20 ரூபாயை அன்பளிப்பு செய்தார்கள். நமக்காக அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களா நம் நாடகத்தை அமைதியாக கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் அம்மனுடைய அருள் பெற்று சென்றதெல்லாம் சீரோடு சிறப்போடு செல்வாக்குமாக வாழ வேண்டும் என்று சொல்லி நமது கலைக்குழுவின் சார்பாக பணிவோடு வேண்டிக் கொள்கிறோம். பாஞ்சாலியாக இருந்தாலும் இந்த பாஞ்சாலி எப்படியம்மா பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால ராஜாலாகப்பட்டவர், அதாவது சிவபெருமானை வேண்டி பல ஆண்டு காலமாக தவம் செய்தாரா. உண்ணாமல் உறங்காமல் தவமே பெரிது என்று தவக்கோலம் பூண்டு மிகப்பெரிய ஒரு யாகத்தை செய்தாரா. சரி, அந்த ஏகத்திலே நான் பிறந்தேன். ஓ, ஏகத்திலே பிறந்தவர்? ஆமா. சரி, ஏகத்தில் பிறந்ததனால் முதல் ஏகத்தில் பிறந்தனால் என்னுடைய பெயரோ முதல் பெயரோ ஏகச்சேனா என்று அழைப்பார்கள். ஓ, முதல் பெயர் ஏகச்சேனா. சரி, இரண்டாவது பெயரோ திரௌபதம் ஏகத்துல பிறந்ததனால எனக்கு இரண்டாவது பெயரோ திரௌபதா. ஓ, இரண்டாவது பெயர் திரௌபதா. ஆமா. சரி, நான் பிறந்த நாடோ பாஞ்சால தேசம், அதனால எனக்கு மூன்றாவது பெயரோ பாஞ்சாலி. ஏகத்தால போதாலும் பாஞ்சாலி. ஆமா. இப்படி 3 பெயர்கள் கொண்ட என்னுடைய பெயரோ பத்தினி திரௌபதி பாஞ்சாலியாக நான் இருந்தாலும் 16 வயது முடித்து தக்க கல்யாண பருவத்திற்கு வந்த உடனே என்னை மாலையிட்டவர் யார் தெரியுமா? அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாயா? முன்னே சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆன எனக்கு பிடிக்காதா? சரி, அப்படி கல்யாணம் ஆச்சு. அந்த கல்யாணம் மாலையிட்டு வேலையை விட்டு கணவர் யாரு? மாலையிட்டு வேலைக்கு அமைச்சுட்ட மன்னவர் யாருன்னு கேட்டவர் மன்னவர் கட்டிய தாலி மாறு விட்டா தொங்குது. மாறு முட்டு தொங்குது, காட்டிக்கு தொங்குற மாதிரியா? மாறு முட்டை தொங்குதுப்பா. என்ன மாலை தரித்தேன் மன்னவர நான் சொல்லி வாரே
கணவர் பெயரோ அதாவது ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனன். அர்ஜுன மகாராஜனா? ஆமா. அப்ப நீங்க அர்ஜுன மன்னனை திருமணம் செய்தீங்க. பாண்டராஜனுக்கும் குந்தி மந்தாரிக்கு பிறந்த 5 பேர் அண்ணன் தம்பிகளை தருமர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என்று சொல்லக்கூடிய 5 பேர் அண்ணன் தம்பிகளை இருவருக்கு இளையவரும் இருவருக்கு மூத்தவரும் நடுவு பிறந்த நாயகனாகப்பட்ட ஆனால் அழகு மன்னன் அர்ஜுனரே என்னை கல்யாணம் செய்தார். அர்ஜுன மன்னரே திருமணம் செய்தார். ஆமா. சரி. அர்ஜுனரை நான் கல்யாணம் செய்திருந்தால் அம்மம்மா அதாவது 5 திருமணம் அர்ஜுனன் மட்டுமல்ல எனக்கு 5 கணவர்மார்கள் 5 புருஷனா? ஆமா. யார் யாரு? 5 திருமணம் செய்திருந்தால் அழியாத பத்தினி என்று பெயர் பெற்றவள் நான். சாமி மாரியம்மா கோயில தான் இருக்கீங்க, டூர் போயிட்டியா? இல்ல ஒரு புருஷனை கட்டியிருந்தா கூட பத்தினின்னு சொல்லலாம். 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு அழியாத பத்தினிங்கிறாளே. சாமி மாரியாய் டூர் போயிட்டியா எங்கேயாவது? எப்படி அம்மா 5 பேரை கல்யாணம் பண்ணிட்டு அழியாத பத்தினிங்கிற? ஆமா. பாஞ்சால ராஜை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால ராஜனாகப்பட்டவா அதாவது சுயவரம் நாட்டினார். சுயம்பரமா? ஆமா. எப்படி? 16 வயது முடித்து தக்க கல்யாண பருவத்திற்கு வந்தவுடன் என் தந்தையாராக வளர்ப்பு தந்தையாராகப்பட்டவர் என் மகளாகப்பட்டவர் கல்யாண பருவத்தில் இருக்கின்றார். அவளை திருமணம் செய்ய யாராவது ஆசைப்படுவதாக இருந்தால் நான் வைக்கக்கூடிய பந்தயத்தில் ஜெயம் பெற்றால் ஜெயித்ததற்கு வெற்றிக்கு பரிசாக என் மகளை திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொல்லி அதாவது நாடு நாடாக லிகிதம் எழுதி அனுப்பினார். லிகிதம் எழுதினார்? ஆமா. எப்படி லிகிதம் எழுதினாரு? அதாவது லிகிதம் எழுதி அனுப்பினார். அந்த லிகிதத்தை கண்ட உடனே மன்னாதி மன்னர்களும் மகுடமுடி வேந்தர்களும் ஆண்டு முதல் அரசர் வரை தோட்டி முதல் தொட்டமான் வரை அனைவற்று பேர்களும் அலை கடல் என திரண்டு அந்த பாஞ்சால தேசத்திற்கு வந்தாங்க. பாஞ்சால தேசத்திற்கு? ஆமா. சரி. எப்படி பாராசபை எப்படி அமர்ந்திருக்குதோ அதே போல அங்க நிறைஞ்சு வந்து பாஞ்சால தேசத்துல எல்லாரும் அமைதியா அமர்ந்திருக்கிறாங்க. பின்னாடி பாஞ்சால ராஜராகப்பட்டவன் பந்தயம் வைத்தாலும் சரி அந்த பாஞ்சால ராஜ்ய வைக்கிற பந்தயத்துல ஜெயித்ததற்கு வெற்றிக்கு பரிசாக பத்தினிய கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு ஆசையா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. முதலாக என் தந்தையாராகப்பட்டவன் பந்தயத்தை ஆரம்பித்தார். எப்படி பந்தயம்? எப்படி பந்தயம்? எப்படி? 60 அடி செப்பு கம்பத்தை நிறுத்தினார். அந்த செப்பு கம்பத்தின் உச்சியில மச்சம் என்று சொல்லக்கூடிய மீனை கட்டி தொங்க விட்டார். மீனை கட்டி தொங்க விட்டார்? ஆமா. சரி. அதற்கு இடையில 3 சுழல் சக்கரங்களை சுழல விட்டார். 3 சுழல் சக்கரம்? ஆமா. அந்த செம்பு கம்பத்தின் அடியில ஒரு செம்பு கொப்பரையில மஞ்சள் நீர் கலக்கி வச்சாங்க. மஞ்சள் தண்ணி? ஆமா. எதற்கு? 60 அடிக்கு மேல தொங்குற அந்த மீனுடைய நிழலாகப்பட்டது அந்த மஞ்சள் தண்ணியில தெரிகிறது. கீழே தெரியுது. ஆமா. என்னுடன் பிறந்த அந்த கோதண்ட வில்லை எடுத்து வில்லை வளைத்து மச்சத்தை அறுத்து மறுபானத்தை யார் தொடுக்கிறார்கள் அவர்களுக்கே என் மகள் பரிசு. சரி. அப்படின்னு சொல்லி பந்தயத்தை ஆரம்பித்தார். பந்தயத்தை ஆரம்பித்தார்கள். ஆமா. சரி. முதலாவது துரியோதன மன்னன் அதாவது பிள்ளை வளைக்க வந்தாரு. பிள்ளை வளைக்க முடியல. குபேர் என்று குப்பிரிக்கே கீழே விழுந்து விட்டார். அப்பொழுது குப்பிரிக்கு மேடையிலே நின்று வேடிக்கை பார்த்திருந்தேன். உணர்ச்சி வசப்பட்டு கைதட்டி சிரித்து விட்டேன். கைதட்டி சிரிச்சுட்டீங்க? ஆமா. சரி. அப்பொழுது அங்கார கோபத்தோடு துரியோதன மன்னன் எழுந்து அடியே சண்டாளி சதிகாரி நய வஞ்சகே ஏண்டி ஒரு காலோடு சூரம் செய்யக்கூடிய ஒரு பொட்டச்சி நீ எவ்வளவு நிறைஞ்ச சபையில ஒரு ஆம்பளை நான் தான் தடுமாறி கீழே விட்டு விழுந்துட்டேனா என்னை பார்த்து கைதட்டி சிரிச்சு என்னை கேவலமா நினைச்சது இல்ல. என்னை பார்த்து சிரித்தவளை நான் சீமையிலே வாழ விட மாட்டேன், என்னை பார்த்து நகைத்தவளை நான் நாட்டிலே வாழ விட மாட்டேன் என்று சொல்லி சபதத்தை வைத்துட்டு அந்த சபை விட்டு கோபமா போயிட்டாரு. இரண்டாவதாக கர்ண மகாராஜன் வந்தாரு. அவரும் வளைக்கல. ஒவ்வொருவரா எல்லாரும் வரிசையா வந்து அந்த வில்ல தொட்டு தான் பார்த்தாங்களே தவிர யாருனாலையும் வளைக்க முடியல. ஆமா. ஏழை பிராமணரை போல 60க்கு 60 சென்று குறுக்கே 20 சென்று 80 வயது முதியவரை போல தட்டு தடுமாறி தடிய மூடிக்கிட்டு ஒரு ஏழை பிராமணர் துஷ்ட வியாதி பிடித்தவள் போல அந்த சபைக்கு வந்தாரு. பிள்ளை வளைக்கிறேன்னு வந்தாரு. அப்பொழுது நான்